22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்கோ பாலம் கட்டுறதுக்கோ ரோட்டு போறதுக்கோ இருக்கக்கூடிய மணல் அள்ளுறதுங்கிறதே எவ்வளவு பெரிய கோடிகள் சார்ந்து பார்க்குறோம். கிட்டத்தட்ட 5-6 கலெக்டரை வந்து விசாரிச்சு அவங்கள்ட்ட எவ்வளவு யூனிட் மணல் அள்ளப்பட்டிருக்கு, எவ்வளவு யூனிட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு யூனிட் இவ்வளவுன்னு அரசாங்க திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று நினைக்கிறேன் நாட்டாங்க திருச்சியில் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு 100 கோடி ரூபா தான் அரசுக்கு இந்த கனிம வளங்கள் மூலமா ஆண்டுக்கு வருமானம் 100 கோடி ரூபா தான். அப்ப அது எவ்வளவு பொட்டன்ஷியல்னு எல்லாருக்குமே தெரியும். வெறும் 100 கோடின்னு சொன்னாங்கன்னா அப்ப மிச்சம்லாம் எங்க போகுதுங்கிறது எல்லாருக்குமான கேள்வி. நீங்க கனிமம் அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப ஒரு வேறு திறன்கள் சக்திகள் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் விட்டுருங்க. நார்மலா மணல் இந்த வீடு கட்டுறதுக்கோ பாலம் கட்டுறதுக்கோ ரோட்டு போறதுக்கோ இருக்கக்கூடிய மணல் அள்ளுறதுங்கிறதே எவ்வளவு பெரிய கோடிகள் சார்ந்து பார்க்குறோம். ஓவராலா ஹோல் இயர்ல தமிழ்நாட்டுக்கு 100 கோடி தான் அப்படின்னா அது ஏற்க முடியாதுங்கிறது எந்த குழப்பமும் இல்லை. மணலுக்கு வந்து சில பேருக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அரசாங்கமே அல்லதுன்னு சொல்லிக்கிட்டா கூட நீங்க வந்து ஆட்கள் கையால தான் அள்ளணும், நீங்க ஜேசிபி மாதிரியான யூஸ் பண்ணக்கூடாது, யார்டு தனியாக வைக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் சொன்னது 100% உண்மை, நோ டவுட். அது மட்டும் இல்லாமல் கைத்தறி நெசவாளர்களுக்கான எந்த ஒரு வசதியும் செய்து தரப்படவில்லைன்றாரு. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டே வந்து அவங்க மாற்றி அமைக்கல, கிட்டத்தட்ட 60 வருஷமா அதே பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் நினைச்சா இந்த இடம் சரியா இல்லாத கேஸ் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்குன்னா வேற இடத்த எடுக்க முடியாதா? இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்கிறாரு. ரொம்ப உண்மை. காஞ்சிபுரம் மாவட்ட பஸ் ஸ்டாண்டில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்ட பஸ் ஸ்டாண்டை போய் பார்க்க, அது இதோட பயங்கர மோசமா இருக்கும். அப்பதான் என்ன புரியுதுன்னா சேலத்தை பஸ் ஸ்டாண்டை போய் பார்க்க சொல்லுங்க. சேலத்தை வந்து சேலத்துக்கு பதிலாக பாலம்னு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். நான் சேலத்தில் ஒர்க் பண்ணவேங்கனாலும் சொன்னேன், ஒரு 3 வருஷம் சேலத்தில் ஒர்க் பண்ணேன். இப்போ நான் சேலத்துக்கு போனா ஒரு பிரிட்ஜ் மாதிரினா நான் வந்து மெட்ராஸ் கொண்டு இறக்கி விட்டுருவோம், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. படக்குன்னு ஒரு அவ்வளோ தூரம் உள்ள பிரிட்ஜஸ் போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. சேலம் வந்து சின்னதாக இருந்த ஒரு ஊர் தான், அதை அவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க. சொந்த மாவட்டம். கலைஞர் வந்து கடைசியாக நான் போட்டியிடும் போது என் மாவட்டம் போட்டியிடும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகர் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட், ஆன்மீகத்துக்கான பயணிகள் அவ்வளவு பேர் வந்து பக்தர்கள் வந்து நிற்பாங்க. அங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, அவ்வளவுதான் மோசம். பன்றிகள் மேயும், நம்ம நாய்கள் சுத்திட்டு இருக்கோம், கழுதைகள் இருக்கும், நீங்க பார்க்க முடியாத விலங்குகள் பூரா நீங்க அங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அது வந்து எந்த விதமான சுகாதாரமும் இல்லாம ரொம்ப மோசமா இருக்கும். பல பகுதியில் இருக்கு. பிஹைண்ட் வுட்ஸ் பியாண்ட் தி நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க.